தொடர் விடுமுறையொட்டி கன்னியாகுமரியில் குடும்பத்துடன் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். அதிகாலை முதல் காத்திருந்து சூரியன் உதயமாகும் காட்சியை கண்டு மகிழ்ச்சியடைந்தனர். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரிக்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். கன்னியாகுமரிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் தங்கள் குடும்பத்துடன் வருகை தந்தனர். அதிகாலை நேரத்தில் சூரியன் உதயமான காட்சியை காண கடற்கரையில் பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். சூரியன் உதயமான காட்சியை கண்டு மகிழ்ச்சியடைந்த அவர்கள் அதனை தங்கள் செல்போன்களில் பதிவு செய்தனர். கடல் நடுவில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் கண்ணாடி பாலத்தை பார்வையிட்டு மகிழ்ந்தனர். சன்ரைஸ்க்கு முன்னாடியே வந்துட்டோம். ஒரு ½ அன் ஹவர் முன்னாடியே அந்த ரைஸ் ஆகிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப அழகா இருந்துச்சு. இதெல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ நான் இங்க வந்தது, எனக்கு விவரம் தெரியாதப்போ இதெல்லாம் நான் பார்த்தது இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு லீவுன்றதுனால எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கோம். ஆனா க்ரௌட் அதிகமா இருக்குது. காலையில வந்தோடனே சன்ரைஸ் பார்த்தாச்சு. இப்போ போட்டிங் போகணும், ஆனா கூட்டமா இருக்குது. ஆனா எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு தான் போவோம். ஃபர்ஸ்ட் டைம் சூரியன் உதிக்கிறத பார்த்துருக்கோம். இனி நாங்க அந்த கண்ணாடி பாலம் அங்க இருக்கிறது எல்லாமே போய் சுத்தி பார்க்கலாம் அப்படின்றது ஒரு பிளானிங்கா வச்சிருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பார்க்கறது.